அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். தயரத மன்னரின் ஆணையினால் பரதனை தடுத்ததாக வசிட்டர் முதலானோர் கூறுதல். பாடல் எண் 937. தானமிக்க எம் மன்னர் தயரதரி சொன்ன ஆணை எனும் மொழியதனை அறிந்து சொல்லுகின்றோம், வீணை எனும் நின் மனதை வேக வைக்கும் என்றே தானறிந்தும் சொல்லுகிறோம், தயை புரிவாய் அன்பே. இதுவே 937வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தானமிக்க எம் மன்னர் தயரதரே சொன்ன என்ற முதல் வரிக்கான விளக்கம், அனைவருக்கும் வேண்டியதை கொடுக்கின்ற தானம் என்கிற உயர்ந்த தவத்தை சிறப்புடன் பேணிய எம்முடைய மன்னராகிய தயரதர் உரைத்த ஆணையரும் மொழியதனை அறிந்து சொல்லுகின்றோம். ஆணை என்கிற அரச கட்டளையை நாங்கள் அறிந்தே நீ உன் தந்தைக்கு ஈமச்சடங்கை செய்ய வேண்டாம் என்று உன்னிடம் சொல்லுகிறோம். வீணை எனும் நின் மனதை வேக வைக்கும் என்று உன்னுடைய மனமானது இனிமை மிக்க இசையை மீட்டுகின்ற வீணையை போன்றே இனிமையானது, மென்மையானது, மேன்மையானது. அத்தகைய வீணை போன்ற உன்னுடைய உள்ளத்தை நாங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வேக வைத்து மிகவும் வேதனைப்படுத்தும் என்பதை தானறிந்தும் சொல்லுகிறோம், தயை புரிவாய் அன்பே. நாங்கள் அறிவோம், அறிந்தாலும் அதை வேறு வழியின்றி உன்னிடம் சொல்லுகிறோம். நீ தயவு கூர்ந்து நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றுமாறு உன்னை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உன்னுடைய தந்தையுடைய ஆணையை ஏற்று நடப்பது உன்னுடைய கடமை, நம் அனைவருடைய கடமையும் அதுவே என்பதால் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன்னை வேண்டிக் கொள்கிறோம் என்று அந்த முனிவர் யாவரும் பரதனிடம் கூறினார். இதுவே 937வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 938வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.